இவன் ஒரு கதை சொல்லி வச்சுக்கிறான், பார்வதி மாதிரியே பொண்டாட்டி ஓணுன்றதுனால பொண்டாட்டியே கிடைக்கல. ஏண்டா அம்மா மாதிரி பொண்ணு ஓணுன்னு கேட்கறது ஒரு தப்பா? அம்மா மாதிரி ஓணுன்னு கேட்டது தப்பாங்க. அம்மா மாதிரி நல்ல குணத்தில், அம்மா மாதிரி ஒரு பண்பில், அம்மா மாதிரி என்னை கவனிக்கிறவங்க. என்னை கூட என் மனைவி வாழ்ந்துனுங்கிறா. கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் ஆயிடுச்சு. சற்றே தேர எனக்கு அம்மா மாதிரி தான். எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சுருப்பால. இந்த எப்போ லூஸ் தானம் பண்ணுவான், எப்போ என்னென்ன பொண்ணு தெரிஞ்சு வச்சுருப்பாங்க தானே, பார்ட்டி தெரிஞ்சு வச்சுருக்கேன் தானே, இவனுக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது, அப்படி தானே. எங்கள் அம்மாவை விட, எங்கள் அம்மா கூட இருந்த காலத்தை விட என் மனைவி கூட இருந்துட்டேன்னா எங்கள் அம்மா விட யார் தான் பெரிய ஆள் ஆகிடுவாங்க? வாழ்ந்துட்டேன்னா. இப்போ தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, 4 வருஷம் உங்களுக்கு புரியாது. நீங்கள் ஒரு அம்மா இன்னைக்கு அம்மா விட்டுட்டு வெளியே வந்த போது உங்களுக்கு 28, 30, 35 எனக்கு தெரில. அம்மா ஒரு 40 வருஷம் வந்தீங்கன்னா யாரை கூட அதிகமாக வந்தீங்க நீங்கள்? அவங்க அம்மான்றதில் இவங்க தான் என்ன ஆகும், மனைவி தான் என்ன பண்ணி இருந்திருப்பாங்க, எல்லா ரோலையும் எடுத்துகிட்டு இருப்பா. சொல்லப்போனால் கட்சி காலத்தில் உன் கோமத்தை தவிர்த்து உன் குண்டியை துவச்சி விட்றதெல்லாம் யாராக தான் இருக்க போதே. குழந்தையா இருக்கும்போது அம்மா செஞ்சா, சாவர காலத்தில் யார் செய்ய போகிறா? அதனால் இவங்க தான் இல்லை. அதனால் அம்மா மாதிரி கேட்டது ஒரு குற்றமாயா? அம்மாவையா கேட்டால் இருந்தாலே அதுக்காக கல்யாணம் ஆகலன்றீங்களே, எப்படி நியாயம்? நீங்கள் கல்யாணம் ஆகுது ஒரு கதை சொல்லுங்கிறீங்க. கல்யாணம் ஆனால் உங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா அதுக்கு விளக்கம் உங்களுக்கு புரியாது. மனம் 2 ஆனது, சித்தி புத்தியாலானது. வினையாக இருக்கிற உங்கள் மனம், வினைகளுக்கு நாயகமாக இருக்கிற நீ 2 செயல்படுற. ஒன்று சித்தத்தால், ஒன்று புத்தியால். ஸோ ஒரு செயல் சித்தத்தினாலும் புத்தியாலும் நடக்குதுன்றதுக்காக விநாயகர்னு ஒரு பொம்மை வச்சு இது புரிஞ்சதுக்கு கதையை சொன்னால், சதுர்த்தி அன்னைக்கு அடிக்கிற என்னத்த கணபதி அப்பா போறியா, போறியாவா மோரியாவாயா? விநாயகருக்கு என்னென்ன பேருங்கன்னு பாருங்க. விநாயகன், கணபதி, அப்புறமா பிள்ளையார், விக்னேஸ்வரன், விக்னேஷ், கணபதி, கணேசன், ஐங்கரன், ஆனை முகத்தான், அவன் 5 கரத்தான், அப்புறம் லம்போதரன், சிவகுமார். என்ன மட்டும் வந்துருங்க. ஊர்ல இருக்கிற பேரெல்லாம் சொன்னீங்களே, என் பேர் சொன்னீங்களா? என் பேர் தானே முதல்ல சொல்லணும். கணபதி இன்னொரு பேர் என்ன? சிவகுமார். சிவகி அவர் வச்சுக்கிது. சிவகுமார் யாரு? சிவனுக்கு குமாரன் யாரு? ஏன் சிவனுக்கு குமாரன் ஆகினாங்க? வெற்றிடத்தில் இருக்கிற சிவனை புள்ளியா மாற்றி வச்சு அது பேர் என்ன? தெய்வமாக மாற்றதுனால சிவ குமாரன் கணேசன் தெய்வமாக மாற்றிக்கிறாங்க. இப்போ இந்த தெய்வத்தை ஏனி கும்பிடலாம் சதுர்த்திக்கு. அது ஏன் சதுர்த்தி கும்பிட்டாங்க?